தன்னம்பிக்கையே வாழ்வின் ஊன்றுகோல் என்பதை தாரக மந்திரமாய்க் கொண்டு பார்வைத்திறன் குறையுடைய மாணவர்களின் வாழ்வை கல்வி என்னும் விளக்கால் தலை நிமிரச் செய்யும் சிறுமலர் பார்வைத்திறன் குறையுடையோர் மேல்நிலைப் பள்ளி சேவைக்கரம் நீட்டி வரவேற்கிறது உங்களை. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். 1926ஆம் ஆண்டு பார்வைத்திறன் குறையுடையோருக்காக தொடங்கப்பட்ட இப்பள்ளி 100வது ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக அரசின் பாடத்திட்டத்தில் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் முற்றிலும் இலவச கல்வி வழங்கப்படுகிறது. எம் பள்ளியின் தனிப்பெரும் அடையாளமாக திகழும் பிரெயில் மற்றும் மொபிலிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதோடு டெய்லர் ஃப்ரேம், மேக்ஸ், அபாக்கஸ், நிமத்கோ, கம்ப்யூட்டர் போன்றவையும் பயிற்றுவிக்கப்படுகிறது. பல்திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், ஆளுமை வளர்ச்சி, இயல், இசை, நாடக கலைகள், விளையாட்டுகள் என அனைத்திற்கும் சிறப்பான முறையில் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. மாணவர்களின் அறிவு திறனை மேம்படுத்தும் வகையில் ஆய்வகங்கள் பல உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் பொது தேர்வில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி என்பது எம் பள்ளிக்கு பெருமையே. தொலை தூரத்தில் இருந்து எம் பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு விடுதி வசதி செய்து தரப்பட்டுள்ளது. இத்தகைய சிறப்பு அம்சங்களோடு இயங்கி வரும் சிறுமலர் பார்வைத்திறன் குறையுடையோர் மேல்நிலைப் பள்ளி முழுமை பெற்ற மாணவர்களை உருவாக்கி அவர்களை சமுதாயத்தோடு ஒன்றித்து வாழ வழிவகை செய்கிறது. அன்பானவர்களே, உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் பார்வைத்திறன் குறையுடையோர் இருந்தால் எம் பள்ளிக்கு வழிகாட்டுங்கள். அவர்கள் வாழ்வில் கல்வி ஒளி ஏற்றுங்கள். வணக்கம். கல்வியோடு பல கலைகளையும் பக்குவமாய் கற்று வெற்றி சிகரத்தை அடைந்திட தன்னம்பிக்கை படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருக்கும் எம் மாணவ செல்வங்களின் அனுபவ சிதறல்களின் சில துளிகள் உங்களுக்காக. பாட்டு கற்றுக்க மியூசிக் பீரியட் இருக்குது, மியூசிக் கிளாஸும் இருக்குது. அங்கே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நாங்களே கைத்தொழிலாம் செய்ய, கூடை பின்ன, கிளே வச்செல்லாம் செய்ய வந்து ஹேண்ட் ஒர்க் ரூம் இருக்குது. என் பேர் வந்து பாவை. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னை ஹாஸ்டலில் நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஸ்கூல்லையும் சரி ஹாஸ்டல்லையும் சரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் 8th வரைக்கும் படித்த டீச்சர்ஸ் கிட்ட எல்லாருமே எங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் ஒன்று புரியலன்னு கேட்டால் அவங்க அதை எத்தனை டைம் வேணாலும் சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு மேத்ஸ்னால் பிடிக்கும். இங்கே வந்து டீச்சர்ஸ்லாம் எனக்கு நல்லா சொல்லி தருவாங்க. எனக்கு இந்த ஸ்கூல் வந்து பிடிக்கும். என்னோட ஆசை, நான் இப்போ 9th வந்து இப்போ புதுசாக படிக்கிறேன் இந்த ஸ்கூலில். எனக்கு வந்து பழைய ஸ்கூலில் படிக்க சொல்ல நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து எல்லோரும் டிபெண்ட் பண்ணிட்டு படிச்சுருக்கேன். ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் நானாக புக்ஸை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து மொபிலிட்டின்னு சொல்லி தராங்க கேள்வி. நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவும் கை பிடிச்சி தான் எப்போ பார்த்தாலும் நடந்துட்டுருப்பேன். ஆனால் இது மொபிலிட்டி சொல்லி கொடுத்ததுலேருந்து நானும் எங்கள் அம்மாவும் கை பிடிக்காமல் நானே ஃபோனை நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து குக்கிங் சொல்லி தராங்க ஹோம் சயின்ஸில். அந்த வெஜிடபிள்லாம் வெட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு போய்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். பஸ்ஸஸில் போயிட்டு வரும்போது பஸ்ஸஸ் கூட ஃப்ரீயாக இருக்கும். நாங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக நடக்கிறதுக்கு எங்களுக்கு மொபிலிட்டி கூட சொல்லி தராங்க. நான் வந்து 5th வந்தேன். இப்போ நான் 6th படிக்கிறேன். 1 இயரில் நான் வந்து பிரெயில் கற்றுக்கிட்டேன். யாருக்கெல்லாம் பிரெயில் தெரியலையோ எல்லாருக்கும் சொல்லி தருவாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்ட தேங்க்ஸ். என் பேர் அனுஸ்ரீ. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாம தான் வந்தேன். ஆனால் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்க முன்னாடி நின்று பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் எல்எஃப்சி ஸ்கூல் தான். எனக்கு பிரெயினில் ரீடிங், ரைட்டிங், மேத்ஸ்க்கு டைலர் ஃப்ரேம், கம்ப்யூட்டர், ஹோம் சயின்ஸ், மொபிலிட்டி, நானே சமைச்சு ஃபியூச்சரை நானே
சமையலுக்கு கூட யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்க ஸ்கூல்லயே எனக்கு சமையல் கூட சொல்லி தராங்க. ஹேண்ட் ஒர்க்ல கிளே ஒர்க்கு, கூடை பின்றது, இந்த மாதிரி நிறைய சொல்லி தராங்க. லைஃப்க்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நாங்க ஸ்கூல்லயே கத்துக்கிறோம். வணக்கம். நான் வந்து இந்த ஸ்கூல்ல வந்து இந்த வருஷம் தான் ஜாயின் பண்ணேன். குக்கிங் பண்ணுறது, மொபிலிட்டி, அந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டீச்சரும் நல்லா சொல்லித்தராங்க. புக் அடிச்சு கொடுத்து ரொம்ப நல்லா எங்களை படிக்கிறதுக்கு கேர் பண்ணினாங்க. இந்த மாதிரி டீச்சர் எல்லாரும் எங்களுக்கு நல்லா சொல்லித்தருந்தாங்கன்னா நான் உங்க முன்னாடி வந்து நல்லா இந்த மாதிரி தைரியமாக பேச முடியுது. இந்த மாதிரி எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளி பசங்க உங்கள் பக்கத்து வீட்லேயோ இல்லை உங்கள் உறவினர் பசங்களோ இங்கே இருந்து அவங்க ஜாயின் பண்ணுங்க. எங்களை மாதிரியும் நம்பிக்கை உள்ளவர்களாக எங்கள் டீச்சர் அவங்களையும் கொண்டு திறன் குறையுடைய தம் குழந்தைகளின் எதிர்காலம் சிறுமலர் என்னும் சிறப்பு பள்ளியினால் சீரமைக்கப்படுவதை பெருமிதத்தோடு கண்டு மகிழும் பெற்றோர்களின் பகிர்வு உங்களுக்காக. இங்கே எங்கள் லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஸ்கூலில் சண்முகப்பிரியா 14வது இந்த வருஷம் நாங்கள் ஸ்கூல் சேர்த்துருக்கேங்க. கௌசிகா 7வது படிக்கிறாங்க. இந்த வருஷம் ஸ்கூல் லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்கணும். புதுச்சேரியில் 11வது படிக்கிற 10வது படிக்கிற பாப்பா சண்முகப்பிரியா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அங்கே வந்து 10வது வரைக்கும் இருந்ததுனால இங்கே 11வது இந்த ஸ்கூலில் லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டில் தான் படிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து நாங்கள் சேர்த்தோம். இங்கே ஹாஸ்டல் வசதி ஃப்ரீ தாங்க. ஹாஸ்டல் வசதி ஃப்ரீ தாங்க. ஸ்கூல் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இவ்வளோ பெரிய ஸ்கூலில் வந்து எங்களால் படிக்க வைக்க முடியுமான்னு நினச்சிதான் இங்கே வந்தாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் எல்லாமே ஃப்ரீ தாங்க. எல்லாம் படிக்க வச்சு கூட்டிகிட்டு போகணுன்ற ஆசை, அந்த கனவை இந்த ஸ்கூல் எங்களை நிறைவேற்றி தரோம்னு நாங்கள் நினைக்கிறோம். எனக்கு 3 பெண் குழந்தைகள். 3 பெண் குழந்தையுமே சிறப்பான குழந்தைகள். அவர்கள் பார்வை திறன் குறையுடர் பள்ளியான லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டில் படிக்கிறாங்க. அவங்க 3 பேருமே சிறந்த பெண் பிள்ளைகள். அவர்களுக்கு வந்து நல்ல கல்வியையும் சிறந்த ஒழுக்கத்தையும் நல்ல மேம்பாட்டு திறமையும் எல்லாத்தையுமே இந்த பள்ளி என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி அங்கே பயிலக்கூடிய பிள்ளைகள் அனைவருமே திறமையான பிள்ளைகள். அவங்களுக்கு உள்ளே இருக்கிற திறமைகளை வெளியில் கொண்டு வராங்க. ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் சிறந்த முறையில் பணியாற்றுறாங்க. அவங்களுக்கு மிக மிக சிறந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அந்த கலைகளையும் அள்ளித்தந்த அறிவினையும் கொண்டு விளையாட்டுத் துறையில் தடம் பதித்து எம் முன்னாள் மாணவி செல்வி ராஜேஸ்வரி அவர்களின் முன்னேற்றத்தின் பதிவு இதோ. ராஜேஸ்வரி, சிறுமலர் பார்வையற்றோர் மேல்நிலை பள்ளியோட முன்னாள் மாணவி பேசுகிறேன். நம்ம ஸ்கூலில் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரலையும் ஊக்குவிச்சுட்டு வராங்க. அதன் விளைவாக இப்போ நான் எங்கே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான காம்படிஷன்ஸ் நடந்தாலும், உதாரணத்துக்கு ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால், செஸ் டோர்னமெண்ட் எது நடந்தாலும் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் நீங்கள் ஏன் டிலே பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் வீட்டில் யாராவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைங்க இருந்தால் சீக்கிரமாக கொண்டு வந்து சிறுமலர் பார்வையற்றோர் மேல்நிலை பள்ளியில் சேருங்க. உங்கள் குழந்தைகளையும் திறமை உள்ளவர்களாய் இந்த பூவில் இடம்பெறும் இன்னொரு குழந்தை உங்களின் குழந்தையாக கூட இருக்கலாம் அல்லவா? பார்வை திறன் குறைபாட்டை கல்வியால் வென்று சாதித்த சாதனை மலர்களைப் போல் உங்கள் குழந்தையும் திகழ்ந்திட வாருங்கள் சிறுமலர் பள்ளி நோக்கி. சிறுமலர் பள்ளியில் கல்வி கற்க வழிகாட்டுங்கள். இறையருள் நாளும் பெற்றிடுங்கள்.